ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு தீபாவளி டிசைன்னு லைனிங் ப்ளவுஸு கட்டிங் பார்க்க போகிறோம். இதுதான் ஸ்டிச்சிங்கு. நான் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துட்டேன் எமர்ஜென்சின்றதுனால. லைனிங் வந்து 1 மீட்ரு எடுத்திருக்கேன். இவங்களுக்கு வந்து ஆஃப் ஸ்லீவ் தான், அதனால் 1 மீட்ரு தான் வாங்கியிருக்கேன். அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க, அதனால் அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா டிசைன் பண்ணியிருக்கேன், அதனால் நான் வந்து கேன்வாஸ் போட்டு கழுத்தெல்லாம் ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே திருப்பிப்பேன். 1 இன்ச்சு, அதாவது இவங்க வந்து நான் எப்பயும் 1.5 இன்ச்சு கொடுப்பேன். அவங்க வந்து 2 ஸ்டிச்சஸ் சைடில் போதும்னு சொல்லிட்டாங்க. ரொம்பலாம் தேவையில்லாமல் 2 ஸ்டிச்சஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் 1 இன்ச்சு கொடுத்துருக்கேன். கீழே ஒரு 1.5 இன்ச்சுக்கு மடித்து தைக்கிறதுக்கு நான் கொடுத்துருக்கேன். டிசைன் பண்ணுறதுனால நம்ம பார்ட்ரு இருந்தால் கூட நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் டிசைன் பண்ணணும். பார்டரோட டிசைன் பண்ணோன்னா டிசைன் நல்லா இருக்காது. இப்போது நான் வந்து ஆம் கவுக்கிட்டேயும் எவ்வளோ அளவு தேவைன்றதையும் அந்த இடத்துல மட்டும் மார்க் பண்ணிட்டேன். ஒரு சைடு வந்து ஓப்பன் சைடு, ஒரு சைடு க்ளோஸ் சைடு. எவ்வளோ அளவு தேவைன்னு மார்க் பண்ணோம்ல, அதை நீட்டாக கடைசி வரைக்கும் எடுத்து விட்டுக்குங்க. அந்த சைடு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வந்து ஸ்லீவுக்காக. நம்ம இதை வந்து ஒரு சைடு நம்ம நிற்கிற சைடு வந்து ஃபோல்ட் பண்ண சைடு கட் பண்ணுற இடத்த நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நகர்ந்துட்டால் கூட உங்களுக்கு தெரியும், துணி நகருதுன்னு சொல்லிட்டு. எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவு, ரெடி அளவு தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ வந்து நெக்கோட அளவு இந்த ஃப்ரண்ட்டு நெக், இது பேக் நெக் இல்லையா, அதில் எவ்வளோ வருது அப்படின்றத நான் இதெல்லாம் வந்து ரெடி அளவு. நம்ம ஷோல்ட்ரு, நெக்கு, ஆம் கர்வு எல்லாமே ரெடி அளவு தான் நான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம எங்கே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோமோ அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே பாக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம ப்ளவுஸை வச்சு எடுத்த அளவை நம்ம வந்து கட் பண்ணிடக்கூடாது. மேலே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஷோல்ட்ரு ஸ்டிச்சிங்க்காக கொடுக்குறோம். ஒரு 1.5 இன்ச்சு வந்து ஆம் கர்வ், பேக்கு வந்து 1.5 இன்ச்சு ஆம் கர்வ் வருது. உங்ககிட்ட ஆம் கர்வ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பெண்டு கொடுத்துக்குங்க. அப்படி இல்லைன்னா சென்டரில் ஒரு கோடு போட்டுட்டு நீங்கள் அந்த ஆம் கர்வை ரவுண்டாக பண்ணிக்க வேண்டியது தான். இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். இதில் வந்து நிறையா நான் வந்து ப்ளவுஸ் கட்டிங் போட்டிருக்கேன் அளவு ப்ளவுஸ் வச்சு. உங்களுக்கு வந்து எந்த மெத்தடு உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த இது பண்ணுங்கள். நான் வந்து இது மாதிரி லைட்டாக பாட் நெக் மாதிரி டிசைன் பண்ணுறேன். அதனால் நான் பேக்கு கட் பண்ணலை. கொஞ்சம் லைட்டாக இறக்கம் கொடுத்தா தான் இந்த நெக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் நான் அந்த அளவை விட ஒரு 1/2 இன்ச்சு இறக்கம் விட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பேக்கை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃப்ரண்ட்டு வந்து அளவு வந்து லைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நான் ஒரே உங்கள்கிட்ட மடித்து போட்டு காமிச்சேன்னா தெரியாதுன்றதுனால நான் வந்து உங்களுக்கு அந்த இடத்துட்ட மார்க் பண்ணிட்டேன். ஆம் கர்வு எவ்வளோ இருக்குது, ஆம் ஹைட்டு எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டு நெக்லாம் நான் இன்னும் பண்ணலை. இப்போதைக்கு பேக்கு மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். தீபாவளிக்கு இந்த டிசைன் இதான் ஃபஸ்ட்டு டிசைன் நான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு தடவை பண்ணியிருக்கேன் நான். அவங்க வந்து சின்னதாக அந்த ஃப்ளவர் மாதிரி நான் ஸ்டார்டிங்லேயே போட்டிருப்பேன். எண்டிங்லேயும் நான் வந்து அதனுடைய இது உங்களுக்கு போடுறேன். இப்போது பேக் எடுத்து அப்படியே ஃப்ரண்ட்டில் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அந்த ஆம் கர்வ் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதை ட்ரேஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு அந்த ஆம் ஃப்ரண்ட்டோட லைனெல்லாம் நீங்கள் கட் பண்ணிக்கணும். இதில் 1 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துட்டு ஒரு கட்டு, 1.5 இன்ச்சுக்கு ஒரு கட்டு, சென்டரில் ஒரு கட்டு. இதில் வந்து நெக்கு கட் பண்ண போகிறதில்ல. அப்படியே கேன்வாஸ் வந்து இந்த மாடல் போட்டு நம்ம திருப்ப போகிறோம். ஸ்டிச்சிங் வந்து சீக்கிரம் முடிச்சிட்டதுனால நான் வந்து கட்டிங் மட்டும்தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து டிசைன் மட்டும் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு. ஏன்னா ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா அவங்க சீக்கிரம் கேட்டுட்டாங்க, கொடுத்து 2 நாள்லேயே கேட்டாங்க. எனக்கு வந்து இந்த டிசைன் ரெடி பண்ணவே, பசங்க ஸ்கூலுக்கெலாம் போக ரெடி பண்ணவே 2 நாள் ஆயிடுச்சு. உட்காந்து பண்ணியிருந்தால் ஒரே நாளில் முடிச்சிருக்கலாம். ஆனால் வந்து டைம் சரியாக இல்லை. அதனால் நான் வந்து ஸ்டிச்சிங் போடலை. கட்டிங் மட்டும் உங்களுக்கு போடுறேன். 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு வந்து விட்டுட்டு நீங்கள் வந்து நெக்கு, இந்த ஃப்ரண்ட்டு நெக்கு கட் பண்ணும்போது நம்ம வந்து ஐப்பட்டி சைடு தான் நம்ம மார்க் பண்ணணும். கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கே இருக்கோ அதில் வந்து ஒரு டாட் பண்ணிக்கிங்க. ஃபுல்லாக நீங்கள் வரையணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் லைட்டாக டாட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாக்ஸ் போட்டுட்டு அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சென்டர் டாட்டு நம்ம பிடிக்க போகிறோம். மேலே 1/2 இன்ச்சு விட்டுட்டு கீழே டாட் பிடிக்க போகிறோம். அந்த இடத்துட்டு ஒரு டாட் போட்டுட்டு கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நம்ம மேலே 1/2 இன்ச்சு ஆல்ரெடி விட்டுருக்கோம் இல்லையா, மொத்தமாக 13.25 13.5 வருது. 13.5 வருது. ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து அதுக்கு முன்னாடி நம்ம மார்க் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து
நம்ம கட்டிங் கொடுக்கணும். நான் ஸ்டிச் பண்ண அளவே நம்ம போட்டோன்னா அது மாறிடும். ஃப்ரண்ட் வந்து ரவுண்ட் நெக்கு தான், பேக் நெக் மட்டும்தான் டிசைன் பண்ணணும். ஃப்ரண்ட் நெக் வந்து ரவுண்ட் நெக்கு தான். 2 சைடும் 2 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த சைடு நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம் 2.5 இருக்கா, அந்த 2.5 இங்கே மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு 1 இன்ச்சு நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை உங்கள் அளவு ப்ளவுஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்து அந்த ஹைட்டு சைடு இருக்கிறத நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஹைட்டையும் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்து அப்படியே டாட் பிடிச்சிக்க வேண்டியது தான். அதே மாதிரி சைட்லலாம் அப்புறமா பண்ணிக்கலாம். லைட்டாக கர்வ் கொடுத்துக்குங்க, ரொம்ப கர்வாக கொடுக்க வேணாம், லைட் கர்வ் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் 2.5 இன்ச்சு கிட்ட வந்து சைட் டாட் வருது, அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2 டாட்டு பிடிச்சிட்டிங்கனாலே 3வது டாட்டு தானாகவே நமக்கு வந்து செட் ஆகிடும். இப்போ நான் அதை கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டும் நான் வந்து கேன்வாஸ் போட்டு தான் திருப்ப போகிறேன். ஏன்னா அப்போ தான் பிசுறு இல்லாமல் கழுத்து வந்து இந்த டிசைன் பண்ணும்போது குத்தும். அதனால் நான் வந்து சைடில் வந்து எல்லாமே வந்து கேன்வாஸ் போட்டு தான் கழுத்தெல்லாம் திருப்ப போகிறேன். 3வது அளவும் எடுத்துட்டேன். ஆம் கர்வும் கட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் ஆம் கர்வ் இல்லையா, அது நம்ம ஒரு 1/2 இன்ச்சு குடஞ்சி கட் பண்ணிக்கணும். இப்போது ஃப்ரண்ட்டு முடிஞ்சிருச்சு, பேக்கும் முடிஞ்சிருச்சு. அதனோட டிஸ்டன்ஸ் பார்த்து நீங்கள் 3வது அளவுக்கு வச்சுக்கிங்க. இப்போ வந்து பர்ஃபெக்டாக அந்த டிஸ்டன்ஸ் வந்து 3 அளவுலேயும் இருக்குது. இது மாதிரி நீங்கள் முக்கோணமாக பண்ணும்போது தான் பர்ஃபெக்டாக கப்பு வந்து நல்லா நிற்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். அதில் வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணணுமோ அந்த இடத்துட்டெல்லாம் நாச்சஸ் போட்டுக்குங்க. பின்னு வச்சு நீங்கள் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துட்ட பின் பண்ணிட்டீங்கன்னா உள்பக்கம் வந்துடும். உள்பக்கம் நல்லா டாட்டு தெரியும். அந்த இடத்துட்ட நீங்கள் கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் எடுத்து பார்க்கணுன்ற அவசியம் இருக்காது. உங்களுக்கு ஸ்டிச்சிங் டீட்டெயிலாக வேணும்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். லைனிங் ப்ளவுஸாவது நார்மல் ப்ளவுஸாவது அடுத்தடுத்து வர கஸ்டமரோட தான் நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போதைக்கு தீபாவளி இதுன்றதுனால நான் இந்த மாடல் வந்து கட் பண்ணுறேன். இது வந்து ஒரு டிசைன் வந்து ஃபுல்லாக டிசைன் தான், ஸ்லீவும் டிசைன் தான், பேக்கும் டிசைன் தான். பட்டி மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணிப்பேன். 6 இன்ச்சு ஹைட்டு எடுத்துக்கோங்க. 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு 5, 6, 5, 5.5 நான் எல்லா வீடியோவிலையும் இதே மெஷர்மெண்ட் தான் எடுத்திருப்பேன். நீங்களும் பட்டி வந்து உங்களுக்கு கட் பண்ண தெரியலன்னா இந்த மெத்தட் எடுத்துக்கோங்க. நம்ம அதை ஃபோல்ட் பண்ணது இல்லையா, எக்ஸ்ட்ரா இருக்கிற 1 இன்ச்சு மட்டும் நீங்கள் கட் பண்ணி விட்டால் போதும். ஃபுல்லாகவும் எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் வந்து அப்புறமா கூட கட் பண்ணி விட்டுக்கலாம். பிகினராக தைக்கிறவங்க வந்து அதை கட் பண்ணாமல் கூட அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கிளாத்து படணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி கரெக்டான அளவில் எடுத்து நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதனுடைய அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சு இருக்குது. 10.5 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக கீழே 1.5 இன்ச்சு நான் விட்டுருக்கேன். இது 1 இன்ச்சு சைடு. ஆம்கோல் ஹைட்டு வந்து 6.25 இருக்குது. நெக்கு வந்து 2.5 இன்ச்சு, ஷோல்ட்ரு வந்து 3.5 இன்ச்சு இருக்குது. இவங்களோட நெக்கு ஹைட்டு வந்து எப்படி இருக்குன்னா 8.5 தான் இருந்துச்சு. ஆனால் வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணால் கழுத்து வந்து மேலே போன்றதுனால ஒரு 9 இன்ச்சு 1/2 இன்ச்சு நான் இறக்கி வந்து 9 இன்ச்சு வச்சுருக்கேன். இது மாதிரி பாட் நெக் வைக்கும்போது கொஞ்சம் இறக்கமாக போட்டால் நல்லாயிருக்கும். ரொம்ப கொஞ்சம் மேலே போட்டோன்னா நல்லா இருக்காது. ஓரளவுக்கு இது வந்து கரெக்டான அளவு தான். இந்த அளவு வந்து 39லேருந்து 40 அளவுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். உங்களோட ஃப்ரண்ட்டு சைடு 2 சைடும் பேக் சைடு அளவும் நீங்கள் வந்து இது மாதிரி கால்குலேட் பண்ணி பாருங்கள். இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா அளவு எக்ஸ்ட்ரா தெரியும். அதனால் அப்படியே போட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் அளவு அதுதான் உங்களோட ப்ளவுஸ் அளவு. இந்த ஸ்டிச்சிங் பண்ணும்போது நமக்கு வந்து 10.5 ப்ளஸ்ஸு 1 வருது. 39லேருந்து 40க்குள்ளே இருக்கிறவங்க இதை வந்து போட்டுக்கலாம். கரெக்டான அளவு தான். இதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அதே மாதிரியே கட் பண்ணிக்கிங்க. அளவு ப்ளவுஸ் வச்சு பண்ணும்போது மேக்ஸிமம் அளவு நமக்கு தேவை கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து அளவு எடுத்துக்கிறது நம்ம அடுத்தடுத்த ப்ளவுஸு கட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா, அதனால தான் நான் வந்து அளவெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மார்க் பண்ணி அதாவது நான்லாம் நோட்டு போட்டு தான் எழுதி ஒன்று கற்றுக்கிட்டேன். ஒரு ப்ளவுஸும் ஒரு அளவில் வச்சு எப்படி அதில் ஆம் கர்வ் எவ்வளோ குறையுது, இதில் செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ குறையுது அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து கட் பண்ணேன். லைனிங் ஃபேப்ரிக்கில் ஃபஸ்ட்டு கட் பண்ணுற ரீசன் வந்து நமக்கு கரெக்டான அளவு
மெயின் ஃபேப்ரிக்கில் இல்லாமல் போயிடுச்சுன்னா கஷ்டமாக போயிடும். நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும்போது தப்பாக கட் பண்ணிட்டோன்னா கஷ்டமாக போயிடும். அதனால தான் நம்ம லைனிங்கை ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். எந்த இடத்துக்கிட்டலாம் நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்து வந்து வர்ற மாதிரி போட்டு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. எடுத்த எடுப்பில் நீங்கள் வச்சு கட் பண்ணிடாதீங்க. எந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக ஃபிட் ஆகுதா, நமக்கு 2 கிளாத்து வருது இல்லையா, அதனால் நமக்கு வந்து நிறைய கிளாத்து தேவைப்படுன்றதுனால டிசைன் வேறு பண்ணணும். அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் கட் பண்ணணும். இப்போ இந்த அளவெல்லாம் எனக்கு ஓகே தான். ஒரு 1/2 இன்ச்சு தான் நான் விட்டுருக்கேன் டிஸ்டன்ஸு. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப அளவு நம்ம விட்டு கட் பண்ணும்போது கிளாத்து பத்தாமல் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா கிளாத் வந்து எனக்கு தேவைப்படுது டிசைன் பண்ணுறதுக்கு. அதனால் இதுதான் எனக்கு கரெக்டாக வந்து ஓகே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா சைடில் அந்த பீஸை கூட நம்ம வந்து ஸ்லீவுக்கோ இல்லை ஒரு பட்டிக்கோ எதுக்காவது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வேஸ்ட் பண்ணக்கூடாது. நிறையா வந்து இதில் வந்து பூ வேறு வைக்கணும், அதில் டிசைன் வேறு பண்ணணுன்றதுனால கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் சுற்றி போட்டு கட் பண்ணணும். நான் அப்படி தான் 2, 3 தடவை வச்சு பார்த்துட்டு தான் நான் வந்து கடைசியாக தான் கட் பண்ணுவேன். எடுத்த எடுப்புலேயே நான் கட் பண்ண மாட்டேன். சப்போஸ் மாறிட்டால் கூட நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிடலாம். எல்லாத்தையும் அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, ஸ்லீவ் மட்டும் நான் கட் பண்ணல. ஏன்னா ஸ்லீவ் நிறைய இருக்கு இல்லையா, நமக்கு தேவைப்படும். ஆஃப் ஸ்லீவ் தான் இருந்தாலும் டிசைன் பண்ணுன்றதுனால அது எப்படி வேணாலும் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குன்றதுனால நான் வந்து ஸ்லீவ் கட் பண்ணல. இதுதான் சாரியில் வந்து அவங்க சாரியிலேருந்து தான் எடுத்து கொஞ்சம் டிசைன் பண்ணேன். அதனால் வந்து சாரியில் கொஞ்சம் கிளாத் அட்டாச் பண்ணி அவங்களோட அந்த அளவு அதிகமாக வச்சுட்டேன். இது வந்து ப்ளவுஸை முடிச்சிட்டேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிப்பாக நிற்கலை. அவங்கள்ட்ட சொன்னேன், இருந்தாலும் பரவாயில்லம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இந்த டிசைன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் க்ரிப்பான கிளாத்து, காட்டன் கிளாத்துனா க்ரிப்பாக நின்றுருக்கும். இது கொஞ்சம் சாஃப்டான கிளாத்துன்றதுனால கொஞ்சம் நிற்கலை. இருந்தாலும் அவங்க வந்து எனக்கு பிடிச்சிருக்குமா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரியே கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா என்னோடய சேனலில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.